இந்த குரூப் 4ல என்னவெல்லாம் நிகழ்ந்துட்டுருக்கு, என்னவெல்லாம் கட் ஆஃப் யாருக்கெல்லாம் வர இருக்குது பற்றி ஒரு முழுமையான அலசலை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காகவே நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக குரூப் 4ல் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்ட முறையில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்குது. ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் வெளியிடுவாங்களா, இது இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் வெளியிட்டால் கட் ஆஃப் கிடைக்குமா, இல்லை தேர்வு இந்த மாதிரி நடக்குமா, தேர்வில் முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகப்படியான ப்ரெஷரில் போகிறாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய தேர்வுகள் மறு தேர்வு நடத்தப்படுமா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. மறு தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம், ஸோ அந்த குரூப் 4உடைய தேர்வு மறு தேர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கா, மறு தேர்வு வச்சா யாருக்கெல்லாம் சாதகம் யாருக்கெல்லாம் பாதகம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் அவுட்டாக சொல்லிட்டாங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் பார்த்திங்கன்னா 150 பேர் மார்க் வாங்கினவங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய உண்மையான நிலவரத்தை நம்ம அலசி பார்க்குறப்ப 150 80 கிடையாது, 110 வாங்கினவங்களே 10 பேர் கிடையாதுன்ற அளவுக்கு தான் இருக்குது கோச்சிங் சென்டருடைய தற்போதைய நிலைமை. ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரெலாம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும் இந்த குரூப் 4உடைய ரிசல்ட்டு குறித்து நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி சார்பாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். என்ன அந்த அப்டேட்டு அப்படின்னு பார்க்கலாமே. இந்த குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நாங்கள் இந்த மறுதேர்வெல்லாம் கிடையாது, ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அக்டோபருக்குள்ளார வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சார்நிலை பணியில் அடங்கிய மின்துறை மற்றும் ஆய்வாளர், ஸோ இந்த மாதிரி மின்சாரத்துறையில் டிஎன்பிஎஸ்சியும் இப்போ சேர்த்ததுனால அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான பலுக்கள் அதிகமாக போகிறதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இது எல்லாமே வைக்கும்ன்றது சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் மறுதேர்வுன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது, நம்ப வேண்டாம். இந்த மாதிரி மறுதேர்வு வைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பவே வேண்டாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, தேர்வுடைய ரிசல்ட்டே வெளியிட போகிறாங்க, ஆனால் எதுக்கு மறுதேர்வு வைக்க போகிறாங்க, என்ன ரீசனுக்காக மறுதேர்வு வைக்க போகிறாங்க, முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சராமரியான பதில்களை நாளுக்கு நாள் கொடுத்தவங்க தாங்க இருக்குது. ஸோ அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சேலஞ்சிங் கொஷின்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 கொஷின் கொடுத்தே ஆகணும், என் புக்கில் நான் படித்தேன், அந்த புக்கில் இருக்கிறதா நான் சரி நான் எடுத்துக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கிட்டே கேட்குறாங்க. எனக்கு 30 மார்க் நீங்கள் போட்டு தான் ஆகணுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்காக இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்குவோம், அதெல்லாம் கிளைம் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளைம் ஆகிறது கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்டாண்டர்டான புக் இருந்தால் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா வேலிட் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டாக புக் இல்லை அப்படின்னா நான் வேலிடில் அதெல்லாம் போய்டும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கேன், அதெல்லாம் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். ஸோ அந்த மாதிரி திடீர்னு அப்டேட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நடத்திட்டே தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி சார்பாக அடுத்தடுத்த அப்டேட் வந்திருக்கு. இப்போது இந்த குரூப் 4உடைய கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, மறு தேர்வுன்றது நடத்த வாய்ப்பே இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. 2026 குரூப் 4 தேர்வு கண்டிப்பாக நடக்கும். அந்த நடக்கிறப்ப வேக்கன்சிஸ் கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த நிலைமை தாங்க தற்சமயம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதே வச்சு கழுத்தறுக்கிறாங்க, படிக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நான் நம்பவே வேண்டாம், மறுதேர்வெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ கட்டப்பு தான் நம்ம பார்க்கலாம். விஏவுக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏ ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118ங்க. டைபிஸ்ட் ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116ங்க.
பிஎஸ்டிஎம் இருக்கும் பட்சத்தில் ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105ங்க. அடுத்து எக்ஸ்ரிசன் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவா இருக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் கண்டிப்பாக மாறும். ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100ங்க. சேஃப் ஜோன் பார்க்குறப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக 100 மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். விரைவில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆர்டர் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.